ஹாய். இந்த பதிவு வந்து ஏடிஎம்கேல ஜெயிச்ச கேண்டிடேட்ஸ்க்காக பேசுகிறேன். அ எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட்டா ராங்கான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களாம் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான பாலிட்டிஷியன் தானே. உங்களுக்கு ஒரு விஷயம் இது தோண வேண்டாமா? நீங்கள் 3வது கட்சியில் இருக்கீங்க. அண்டு உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. ரூலிங் பார்ட்டியில் இருக்கும்போது தான் உங்களுக்கான பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் வந்து 1/3 ஆஃப் பீப்புள் வந்து அந்த கட்சியிலேருந்து வந்து ஆளுங்கட்சியோட சேர்ந்தீங்கன்னா, உங்களோட தொகுதி எல்லாம் வளரும். நீங்களும் வளருவீங்க. அண்ட் தென் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் அதிமுக திருப்பி வந்து வின் பண்ணி மக்களோட மனசை ஜெயிச்சு வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே விஜய்க்கு இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குன்னா, ஆட்சி ஆண்டு 5 வருஷம் கழித்து அடுத்து 2031 விஜய் தான் வருவார். இதை புரிஞ்சுக்கிறணும். தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். இப்போ ஏடிஎம்கேன்ற கட்சி அப்படியே மூவ் ஆகி டிவிகேன்னு மாறும். ஏன்னா மாறுறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. இந்த கட்சியில் இருக்கிறதே வந்து எம்ஜிஆரோட 2.0 விஜய் தான். அவரும் 3 எழுத்து, இவரும் 3 எழுத்து. புரிஞ்சு செயல்படுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.